ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆக்கினை. துரியம், தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக
மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. குரு வாழ்க, குருவே துணை. திருவுருளாம் அந்த மெய்ப்பொருள் தனக்கு உணர்த்தியதையெல்லாம் உணர்ந்து தீய வினைப்பதிவுகளையெல்லாம் தூய்மை செய்து கொண்டு அருள்ஜோதி வள்ளல் பெருமான் தனக்கு எதிர் நின்று உணர்த்தி சென்ற அருட்பணியில் தன்னை பூரணமாக இணைத்து கொண்டு நன்று எனத்தான் உணர்ந்தவற்றையெல்லாம் இந்த நானிலம் முழுவதும் பயனுற வேண்டி அயராமல் அருள் தொண்டாற்றி தன் சுக்குமுடலால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்களே இங்கே எழுந்தருளி நம் அனைவரின் உடலிலும் உயிரிலும் கலந்து எம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு மனவளம் என்ற பொருள் பற்றி எந்த அளவிலே கொடுத்தால் இந்த வகுப்பிற்கு போதுமானதாக இருக்குமோ அந்த அளவிலே சுவாமிஜி அவர்களே கொடுப்பார்கள். அவருடைய திருப்பாதங்களை தொட்டி வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகிறோம். உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலத்தினுடைய தலைவர் முதுநிலை பேராசிரியர் சகோதரர் உயர்திரு உழவன் மா தங்கவேலு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும், மண்டலத்தினுடைய செயலாளர் உயர்திரு KS மகாதேவன் பேராசிரியர் அவர்களுக்கும், இந்த மண்டலத்துடைய துணைத் தலைவர் பேராசிரியை அவர்களது திருமதி அருட்செல்வி அம்மா அவர்களுக்கும், பொருளாளராக விளங்கக்கூடிய எளிமையே வடிவமான பேராசிரியர் சண்முகமையா அவர்களுக்கும், இந்த ஜூம் இணைப்பை மிக அருமையாக ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு தரவையும் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். மற்றும் இந்த ஜூம் இணைப்பிலே இணைந்து இருக்கக்கூடிய இருபால் சிந்தனையாளர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எமது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் மனவளம். நேற்று நாம் பார்த்தோம் உயிர் வளம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மனவளம். இந்த மனதை பற்றி வேதத்திலே சொல்லப்படுவதாக ஒரு கருத்து சொல்வார்கள். எப்படி ஒரு தேர் ஓட்டி அந்த ரதத்தை ஓட்டி கடிவாளங்கள் மூலமாக குதிரைகளை கட்டுப்படுத்தி அந்த ரதத்தை ஓட்டுகின்றானோ அதுபோல மனிதர்களை மனம் வழி நடத்துகிறது. அந்த மனம் எப்பொழுதும் மங்களகரமானதாக இருக்கட்டும், மங்களகரமான சங்கல்பத்தோடு விளங்கட்டும் என்று வேதங்களிலே சொல்வதாக சொல்லுகிறார்கள். கீதையிலே ஒரு வரி, யார் ஒருவன் மனதை கட்டுக்குள் வைத்திருக்கின்றானோ
அல்லது மனதை வெற்றி கொள்கிறானோ அவ்வாறு மனதை வெற்றி பெற்றவன் அந்த மனிதனுக்கு மனம் அவனுக்கு சிறந்த நண்பனாக விளங்குகிறது. அவ்வாறு இல்லாமல் யார் ஒருவன் தன் மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லையோ, யார் ஒருவரால் அந்த மனத்தை வெற்றி கொள்ள முடியவில்லையோ அவனுக்கு அவனுடைய மனம் என்பது பரம விரோதியாக இருக்கிறது என்ற கீதையிலே சொல்லப்படுகிறது. மனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு மறைப்பொருள். அந்த மனம்தான் இந்த மனிதர்களை வழிநடத்துகிறது. அந்த மனம் நம்மை வழிநடத்தி எங்கே கொண்டு சேர்க்கிறதோ அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல் அமைகிறது. எனவே நம்முடைய மனம் வளமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை எல்லா மகான்களும் தத்துவ மேதைகளும் இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனதை பற்றி நம்ம பார்க்கலாம். கேஜி சாமி அவர்கள் சொல்வார்கள், பேராசிரியர், அவர் இப்பொழுது நம்முடைய இல்லை. அவர் ஒரு முறை சொன்னார், இந்த மனதை பற்றி பல நூல்கள் இருக்கின்றனவா, வால்யூமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு புத்தகத்தில் கூட மனம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லவே இல்லை என்று சொல்வார். அப்படி மனம் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு சொன்னவர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் மனம் என்றால் என்ன? நேற்றே நம்ம பார்த்தோம், மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. மைண்ட் இஸ் நத்திங் பட் பயோமேக்னட்டிசம். சாமிஜி அப்படிதான் சொல்லுவாங்க. மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஜீவகாந்தம் தான். அந்த ஜீவகாந்தம் 5 புலன்கள் வழியாக இயங்கும் போது ஐயுணர்வாகவும், மூளையின் வழியாக இயங்கும் போது இந்த 5 உணர்வுகளையும் உணரும் ஒரு வஸ்துவாக செயல்படுகிறது. அதுதான் மனம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நேற்றே நம்ம பார்த்தோம், இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5ஐயும் உணரக்கூடியது இது என்று கேட்டால் ஜீவகாந்தம் தான், மூளையின் மூலமாக. இந்த ஜீவகாந்தத்தின் சிறப்பான ஒரு இயக்கத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனம் என்றே பெயரிட்டு அழைக்கின்றோம். சரி, அப்படின்னா அந்த மனத்தினுடைய வேலை என்ன, அந்த மனத்தினுடைய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கி வைத்த மனம் என்பது ஜீவகாந்தம் தான் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த ஜீவகாந்தம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும், பிரபஞ்சம் என்கின்ற பொழுது நாமும் அதில் அடக்கமாகி விடுகின்றோம். அலை வடிவிலே சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்ளும். இதைத்தான் சுருக்கி வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி எப்படி சுருக்கி வைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது, சுருக்கி வைத்ததை விருத்தியை காட்டும். இதுதான் மனதனுடைய வேலை. அந்த சுருக்கி வைக்கக்கூடிய பதிவுக்கு சாமிஜி அவர்கள் ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கவிதை உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது, பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் கொசு அளவில். அப்படி இப்போ நாம் 2 பேர் எத்த நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய எத்தாப்புடைய கண்ணில் பார்த்தோம்னா நம்முடைய உயரம் அப்படியே 5 அடி உயரம் சுருக்கி ஒரு எறும்பு உயரத்துக்கு அப்படியே தெரியும். இதைத்தான் சொல்லுகிறார். அந்த உருவம், பசுனுடைய உருவம் கண்ணுக்கு வருகின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு கொசு அளவில் தான் தெரியும். அந்த கொசு அளவில் தெரிகின்ற பசுவில் அந்த பெரிய பசுமாட்டில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அத்தனை அப்படியே போய் பதிவாகி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். அது மூளைக்கு ஒரு புள்ளி வடிவில் போகும். அந்த புள்ளியில் அந்த பசு அப்படியே இருக்கும். அது பசுவாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, இந்த உலகமாக பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, இதுதான் ப்ராசஸ். அந்த மூளைக்கு புள்ளி வடிவில் போகின்ற பொழுது அந்த புள்ளியில் அந்த பசு இருக்கும். அந்த மூளையிலே இருக்கக்கூடிய சில ரசாயனத்தின் காரணமாக அந்த புள்ளி அலையாக்கப்பட்டு உடல் முழுவதும் அந்த அலை பரவி
நம்முடைய உடல் முழுவதும் அந்த பசு இருக்கும். பசு என்றால் பசுமாடு. அதை தான் வைரமுத்து ஒரு இடத்துல சொல்லுவார், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு சொல்லுவார். 5 புலன்கள் மூலமாக என்ன நாம் அனுபவிச்சாலும் சரி, மனதால என்ன நினைத்தாலும் சரி, அத்தனையும் மூளைக்கு போய் உடல் முழுவதும் அலையாக்கப்பட்டு அந்த அலை சுழற்சியில ஜீவகாந்தத்தில் போய் இருப்பு கட்டப்படும். இதுதான் சுருக்கி வைக்கப்படும். அவ்வாறு சுருக்கி வைக்கப்பட்ட அந்த பதிவுகள் தக்க நேரம் காலம் வருகின்ற பொழுது மூளை செல்களால் மேக்னிஃபை பண்ணி காட்டப்படும், விரித்து காட்டும். அப்படி விரித்து காட்டக்கூடிய ஒரு சமாச்சாரத்திற்கு பெயர் தான் நாம எண்ணம் என்று சொல்லுகிறோம். எண்ணம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஜீவகாந்த கருமையத்தில் என்னென்ன பதிவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் காலம், நேரம், சூழ்நிலை இதற்கு தக்கவாறு அந்த அலை இயக்கத்தின் மூலமாக பிரெயின் செல்ஸ்கள் எல்லாம் அவற்றை மேக்னிஃபை பண்ணி காட்டும். இதுதான் எண்ணம். நம்முடைய ஆன்மாவில் கருமையத்தில் என்ன இருப்பு இருக்கின்றதோ, என்ன பதிவுகள் இருக்கின்றதோ அலை வடிவில் சுருங்கி அதுதான் மூளை செல்களால் மேக்னிஃபை பண்ணி காட்டப்படும். அதைத்தான் நம்ம மனம் என்று சொல்லுகிறோம். இதைக்கு தான் நம்ம விரித்து காட்டுதல் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மனம் என்று சொல்லுகின்றமே, இந்த மனம் ஜடப்பொருளுக்கு உண்டா, உயிரற்ற ஜடப்பொருளுக்கு, இல்லை உயிரினங்களுக்கு மட்டும்தான் உண்டா, ஜீவன்களில் மட்டும்தான் உண்டா என்று பார்த்தோமே ஆனால் இந்த மனம் என்பது ஜீவனில் மட்டும்தான் இருக்கும். அப்படி ஜீவன் என்றால் அது எப்படி கண்டுகொள்வது? எது ஜீவன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவனின் 8 சிறப்பு இயல்புகளாக சாமிஜி சொல்றாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8ம் ஒன்று சேர இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் ஜீவன். இந்த 8ல் ஒன்று இல்லை என்று சொன்னால் ஜீவன் என்ற பெயரை விட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சாமிஜி சொல்வார். அப்ப உடல் என்பது பல கோடி செல்களால் ஆனது. நம்முடைய பருவுடலை எடுத்துக்கொண்டால் பல கோடி செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லும் ஒரு ரசாயன கூடம் அப்படின்னு நம்ம சாமிஜி சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களின் பக்குவ கூட்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதுதான் உடல். உயிர் என்பது இந்த பஞ்சபூதங்களின் பக்குவ கூட்டாக விளங்கக்கூடிய இந்த உடலுக்குள் தனித்தனியாக இயங்குகின்ற வின். உடலில் ஒரு சுற்றோட்டமாக ஓடும் பொழுது அது உயிரோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாந்தம் என்பது வேற ஒன்றும் இல்லை, உயிரின் கரைசல் தான் ஜீவகாந்தம். கருமையம் என்பது வேற உள்ள, நேற்றே நம்ம பார்த்தோம். இந்த ஜீவகாந்தத்தினுடைய திணிவு உடலின் மையப்பகுதியிலே இருக்கின்றது, அதைத்தான் கருமையம் என்று சொல்லுகிறோம். மூளை, கபாலத்தில் இருக்கக்கூடிய மூளை. உள்ளம் என்று சொன்னால் கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆன்மா, உள்ளம் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் இரண்டும் ஒன்று என்றாலுமே கூட உள்ளம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே நம்ம உள்ளம் என்று சொல்லலாம். மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, மூளை செல்களால் என்னென்ன பதிவுகள் கருமையத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் மேக்னிஃபை பண்ணி காட்டுகிறத பாருங்க, அதுதான் மனம் அல்லது எண்ணம் என்று சொல்கிறோம். புலன்கள் என்று சொன்னால் 5 புலன்கள். இதுதான் இந்த ஜீவனின் 8 சிறப்பு இயல்புகள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களில் இருக்கக்கூடிய மனம், மைண்ட், அது எப்படி இயங்குகிறது, மனம் இயங்கும் நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சகோஷங்கள் அப்படின்னு சொல்றார். பஞ்சம் என்று சொன்னால் 5 கோஷங்கள். 5 கோஷங்கள் அப்படின்னா என்ன? முதல் கோஷம், கோஷம் என்றால் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடிவத்தை எடுத்து ஒவ்வொரு உரைக்குள்ள இருக்கின்ற பொழுது உயிர் அந்தந்த தன்மை தான் அடையும். அப்ப அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் என்றால் இந்த மனமானது உடல் அளவிலே நின்று உடல் தேவைகளை உணர்ந்து அந்த உடல் தேவைகளை முடிக்கும் அளவிற்கு மட்டும் இருந்து செயல்படுகிறது பாருங்க, அதுதான் அன்னமய கோஷம். இதை புலன் இன்பங்கள் என்று கூட சொல்லலாம். பொருள் புகழ் என்று சொல்லக்கூடிய
அந்த நிலையில நின்று மனம் இயங்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் அன்னமய கோஷம். அடுத்தது மனோமய கோஷம். மனோமய கோஷம் என்றால் உடல் அளவிலே மனம் நின்று இயங்கிய பொழுது சில பல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களையே மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக உடலை தாண்டி போகாமல் என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் தேடிக்கொண்டே இருக்கும். உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த மனம் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் மனோமய கோஷம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதாவது இது பஜனானந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா பஜனானந்தா, விஷயானந்தா, இந்த ரெண்டுமே ஒன்று. பஜனானந்தா அப்படிங்கிறது அன்னமய கோஷம், விஷயானந்தா அப்படிங்கிறது மனோமய கோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம். இந்த மனம் உடல் அளவில் இருக்கிறது. உடல் தேவைகளையே பெரும்பாலும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. அதன் பிறகு அதிலேயே மயங்கி இந்த உடல் தேவைகளை எப்படி எப்படிலாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மனோமய கோஷமாக மாறுகிறது. இந்த மனம் என்பது ஜீவகாந்த அலை தானே. 5 புலன்கள் மூலமாக எப்பொழுதும் வெளியே போய்கொண்டே இருக்கும். இதை புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புறம்போக்காக மனம் போய்கொண்டிருக்கின்ற வரையிலே எந்த ஒரு மனிதனுக்கும் நிறைவு என்பது இருக்கவே இருக்காது. எனவே இந்த மனம் என்ன செய்தது, ஆராய்ச்சி பண்ணியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிரின் மீது அமர்ந்து கவனிப்பது. இதைத்தான் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றது. பிராணன் என்று சொன்னால் உயிர். உயிரின் மீது அமர்ந்து உயிரை கவனிப்பது, உயிருக்கு மையத்தை நோக்கி பயணிப்பது. இப்படி புரிந்து கொள்ளலாம் பிராணமய கோஷத்தை. இதை தியானம் என்றும் சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம். அதாவது உயிரில் அமர்ந்த மனம் உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய அறிவை, இறைநிலையை, அதாவது சாமிஜி சொல்லுவார், உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. அந்த அறிவு என்பதுதான் மெய்ப்பொருள். இந்த உயிரில் அமர்ந்த மனம் அந்த உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவை நோக்கி மெல்ல 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 பயணிக்கும். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது 1000 காட்சிகள் அகப்படும். அவ்வாறு 1000 காட்சிகள் அகப்படுகிற பொழுது பிரபஞ்சம் அளவுக்கு மனம் விரியும். இதுதான் சாமிஜி அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்வார்கள், இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். இதைத்தான் இப்படித்தான் அவர் உணர்ந்திருக்கார். அந்த உயிரின் மீது அமர்ந்து உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி இந்த மனம் மெல்ல 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 பயணிக்கின்ற பொழுது அகப்படும் 1000 அகக்காட்சிகள். இதைத்தான் மனம் எடுக்கும் நிலை விஞ்ஞான கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விஞ்ஞானமய கோஷத்தில் நிலைத்த இந்த மனம் பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து 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 அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அறிவு, பேரறிவு, அதனோடு அந்த மனம் ஒன்றுகிற பொழுது அதைத்தான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மனம் அன்னமய கோஷமாகவும் செயல்பட முடியும், மனோமய கோஷமாகவும் செயல்பட முடியும், பிராணமய கோஷமாகவும் இயங்க முடியும், விஞ்ஞானமய கோஷமாகவும் இயங்க முடியும், ஆனந்தமய கோஷமாக இயங்க முடியும். பிரபஞ்ச இயக்கம், அதனுடைய விளைவுகள், எப்படி இதெல்லாம் நடக்கிறது, இது எல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கக்கூடியதை தான் நாம் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகின்றோம். அப்போ இவ்வாறு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனம், அதனுடைய நிலைகள் என்னென்ன, எத்தனை நிலைகள் அதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைகள். மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்று 3 மனநிலைகளை நாம் பார்க்கிறோம். மேல்மனம் என்பது வேறொன்றும் இல்லை, புலன்களிலே ஏற்படக்கூடிய பதிவுகள் தான். அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இவற்றின் மூலமாக
நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே மேல்மனம் அப்படின்னு சொல்றோம். நடுமனம் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய பதிவுகள். அடிமனம் என்பது வித்து அணுத்திரலில் பதிவாகுது. சாமிஜி ஒரு கவிதையில் சொல்வார்கள், முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. என்ன ஹெரிடி எத்தனை லட்சம் ஜென்மங்களாக இருந்தாலும் அத்தனையும் வித்துவிலே பதிவாக இருக்கிறது. அந்த வித்துவிலே பதிவாக இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேல் மனதில் கொண்டாந்து பதிவைப்பதற்கு இடையாக இருக்கக்கூடிய நடுமணம் தான் இந்த ஆழ் மனதிற்கும் மேல் மனதிற்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. சரி, இந்த மனம் அறிவாக இயங்கிக்கொண்டே இருக்கும். இந்த மனம் அறிவாக இயங்கக்கூடிய 10 நிலைப்படிகளை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 நிலைப்படிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். இந்த 7ம் பழக்க பதிவுகள். இப்போ உணர்ச்சி அப்படின்னு சொன்னா உயிருக்கு வலி என்ற உணர்வு ஏற்படுகிறது பாருங்க, அதுதான் முதலில் இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவை. உதாரணமா பசி ஏற்படுகிறது. அந்த பசியை என்பது உணவு தேவை என்கின்ற அடிப்படையிலே அந்த மனம் அறிவாக இயங்குகிறது. அப்போ அந்த உணவை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சி பண்ணோம், அதற்கான செயல் வரும். செயல் என்று சொன்னால் அதற்கு விளைவு உண்டு. அந்த விளைவை முதல்ல நம்ம அனுபவம் பண்ணுகிறோம். முதல் அதை அனுபவிக்கும் பொழுது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு வரக்கூடிய அந்த தாட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 7ம் நமக்கு பார்த்தீங்கன்னா பழக்க பதிவுகள். உணர்ச்சி முதல் அனுபவம் வரை உடற்கருவிகள் இயங்கி செயல் பதிவுகள் ஆகிறது. இதுவே பழக்க பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஆராய்ச்சி என்பது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம், அந்த காரியத்தின் மூலமாக என்னென்ன நடந்தது, அது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா எங்களோட தெளிவு வருகிறது. அந்த தெளிவு வந்த பிறகு ஒரு முடிவு வருகிறது. இதுதான் நம்ம வந்து விளக்க பதிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மன அலைச்சுழல். நம்முடைய மனதிற்கு ஒரு வினாடிக்கு நம்முடைய மன அலை வேகம் வந்து ஒரு வினாடிக்கு 1 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் மன அலைச்சுழற்சி வேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பீட்டா அலை என்று சொல்லுகிறார்கள். பீட்டா அலை அப்படின்னா 14 சைக்கிள் இருந்து 40 சைக்கிள் பெர் செகண்ட். இதே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் இயங்கக்கூடிய நிலை, எமோஷனல் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பா அலை அப்படின்னு சொல்றாங்க. 13 to 8 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். இதை அடக்க நிலை என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீட்டா அலை 7 to 4 சைக்கிள் பெர் செகண்ட். இதை ஒடுக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா அலை 3 to 3 1 சைக்கிள். இது சமாதி நிலை என்று சொல்வார்கள். இப்படி மன அலைச்சுழல் அதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா 1 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் வரைக்கும் இயங்கிக் கொண்டே இருக்கும். 40 சைக்கிளுக்கு மேல மன அலைச்சுழல் வேகம் போச்சு மீறிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மரணம் தான் ஏற்படும். உணர்ச்சி மயமான நிலையில் மனம் இயங்கும் போது பீட்டா அலையில் 14 முதல் 40 சுழற்சி வரையில் இயங்குகிறது. மனம் அமைதியான நிலையில் இருக்கின்ற பொழுது 8 முதல் 13 வரையில் இயங்குகிறது. மனம் பிரபஞ்ச வரை விரிந்து தீட்டா நிலைக்கு வரும்போது மன அலைச்சுழல் வேகம் வினாடிக்கு 4 to 7 இயங்குகிறது. இந்த மனதிற்கும் உடல் இயக்கத்திற்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்க வேண்டுங்க. அப்பொழுதுதான் வாழ்க்கை வந்து இதமாக சுகமாக அமைதியாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு மனம் பிரபஞ்ச வரையிலே விரிகிற பொழுது ஒரு 4 to 7 சைக்கிள் இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுவோம். அடிக்கடி அதே நிலையிலிருந்து நாம் இருந்து பழகி கொண்டோமேயானால் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே அந்த 4 to 7 சைக்கிளுக்கு வந்துடுங்க. மன அலைச்சுழல் வேகம் அதே நிலையில் இருக்கும், உடல் செல்களும் அதே நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது அந்த உடலுக்கும் மனதிற்கும் ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும்.
அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் உடல் கருவிகளும் சரி, மனமும் சரி, உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு வரவே வராது. இதைத்தான் ஒரு அற்புதமான நிலை என்று சாமிஜி அவர்கள் சொல்வார்கள். அதன் பிறகு இந்த 4 to 7 இருந்து பழக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மனம் தானாகவே தன்னுடைய விரைவி சொல்லை குறைத்து கொண்டே வரும். அப்படி வருகிற பொழுது 1 to 3 சைக்கிள் கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஸ்டாட்டிக் ஸ்டேட் இறைநிலையாகவே மாறிவிடும். அப்படி நம்முடைய மனம் இறைநிலைக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் இதை சமாதி நிலை என்று சொல்லுகின்றோம். இந்த சமாதி நிலையில் தான் மனம் இறைநிலையாகவே வடிவெடுத்து அந்த மனம் இறைத்தன்மையாகவே மாறிவிடுகிறது. அப்ப எந்தெந்த மன அலைச்சுழல் வேகத்தில் என்னென்ன அனுபவங்கள் இதுவெல்லாம் நிகழ்கின்றதோ அதே மன அலைச்சுழல் வேகத்துல எல்லா விஷயங்களும் நம்முடைய அனைத்து இடங்களிலும் பதிவாகும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட மன அலைச்சூழலில் ஏற்படுகின்றது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுவும் உடல் செல்கள்ல, மூளை செல்கள்ல, வித்து செல்கள் எல்லா இடத்திலும் பதிவாகும் அதே ஃப்ரீக்வன்சியில. மீண்டும் அதே ஃப்ரீக்வன்சிக்கு வருகிற பொழுது அந்த ஃப்ரீக்வன்சியில என்னென்ன பதிவாச்சோ அது எல்லாமே எடுத்து காட்டும். இதுதான் இந்த அலை இயக்கத்தினுடைய மனதினுடைய தன்மை. எப்பொழுதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அலைச்சூழலை மனம் அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பதிவுகள் எண்ணங்களாக மலர்கின்றன. அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அந்த பதிவுகள் நிகழ்ந்தால் மீண்டும் அந்த எண்ணங்கள் வருகின்ற பொழுது உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களாகத்தான் இருக்க முடியும். மீண்டும் அதே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் பதிவாக இப்படி மாறி 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 மேலும் 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 பதிகின்ற பொழுது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் இருக்கின்ற பொழுது நம்மால் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமும் இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது, குடும்பத்திலேயும் ஆரோக்கியம் இருக்காது. எனவே இந்த மனம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிழை பண்ணுகிறது அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த மனதை எந்த அளவு பிழை பண்ணுகிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவ்வாறு நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வீக்னஸ் தான். மனம் வீக்கா இருக்கு, வில் பவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுல நம்ம மனதை தெரிந்து கொண்டு மனதை வளப்படுத்த வேண்டும். சரி, அப்படி இந்த மனம் என்பது மூளை செல்களால் கருமையத்திலே இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் மேக்னிஃபை பண்ணி காட்டுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப கருமையத்துல என்னென்ன கர்மங்கள் இருக்கின்றன, என்னென்ன பதிவுகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சீத கர்மம், நம்முடைய ஜெனட்டிக்ல சஞ்சீத கர்மம் என்று இருக்கிறது. அதை ஹெரிடிட்டரி இம்பிரின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தலைமுறைகளாக வந்த பதிவுகள் அத்தனையும் கருவழியாக தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முன்னோர்கள் செய்த வினை பதிவு அத்தனையும் வித்திலே உண்டு, சாமிஜி சொல்லுகிறார். இதைத்தான் சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது நாம பிறந்ததை முதற்கொண்டு இது நாள் வரைக்கும் நாம் செய்த செயல்கள், அதனால் ஏற்படக்கூடிய பதிவுகள் இத்தனையும் நம்ம பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு இச்சையை ஒட்டி செயலில் ஆழ்த்த வல்லது. அதாவது சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் இணைந்து புதிய வினைகளை உருவாக்குவதாகும். இந்த சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் எந்த வகையில எந்த அலைச்சூழல் நம்ம ஆன்மாவில் இருக்கின்றதோ அந்த பதிவு நிலைக்கு நம்ம மனம் தூண்டுகிற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்கு இச்சை தோன்றும். அதைதான் ஆன்மாவுக்கு இச்சையை ஒட்டி செயலில் ஆழ்த்த வல்லது அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் சஞ்சீத ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 வகையான பதிவுகள் கர்மங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப இந்த மனமானது ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்புரிகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்ட போதும் இந்த ஜீவகாந்தத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அலை வடிவிலே சுருக்கி இறுக்கி இருப்பு வைத்துக் கொள்ளும், மீண்டும் அதை பெருக்கி காட்டும் என்பதுதான் தத்துவம். அந்த அடிப்படையில்
இந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் இவற்றின் காரணமாக நம்முடைய மனம் பெரும்பாலும் கலங்கத்தில் தாங்க இருக்கும். அவ்வளவு புனிதமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது சாதாரணமாக. எப்படி என்றால், ஆதிசங்கரர் சொல்லுகிறார், மனிதன் என்ற பிறப்பே இந்த ஆன்மா இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கு கிடைத்த தண்டனை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த மனித பிறப்பை எடுத்தது இந்த ஆன்மா தண்டனிலிருந்து விடுதலை ஆவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த மனித பிறப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். அப்ப அந்த ஆன்மா தலைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நோக்கி இந்த மனம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிறதா என்று பாருங்க. அப்படி பயணிக்கவில்லை. அதைத்தான் ஒரு மகான் சொல்லுகிறார், நாம காட்டானை மேலேற்றி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறியின் கண்ணம்மா கண் குளிர பாரேனோ. கடவுளை பார்க்காம இருப்பேனோ அப்படின்னு அவர் சொல்றார். காட்டானை என்று சொன்னால் காட்ட முடியாதவனை. யாரை காட்ட முடியாது? இறைவனை, மெய்ப்பொருள். அது ஒரு மறைப்பொருள். அப்படி காட்ட முடியாதவனை நான் பார்க்க வேண்டும் என்று நாம பயணிக்கின்ற பொழுது, இதுவரைக்கும் என்னுடைய ஆன்மாவிலே, கருமையத்திலே பதிவாக இருக்கக்கூடிய தீய பதிவுகள் எல்லாம் எள்ளி நகையாடுமா. நீ இறைவனை பார்த்து விடுவாயா, நீ பார்த்து விடுவாயா என்று எள்ளி நகையாடுமா. ஆனால் நாம வந்த வேலை இந்த பூமிக்கு மனிதனாக இறைவனை காண வேண்டும் என்பதுதான், பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த பேரின்பத்தை, இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகளை, விலங்கின பதிவுகளை எல்லாம் மாற்றி தெய்வீக நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதுதான் நம்ம அந்த எடுத்த மனித பிறப்புடைய நோக்கம். எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த காட்டானை இறைவனை நம்ம காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில பயிற்சி முறைகளை நம்ம செய்ய வேண்டும். அதைத்தான் அகத்தவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகத்தவத்தை தவம் என்று சொல்லுகிறார்கள், ஜபம் என்று சொல்லுகிறார்கள், யோகம் என்று சொல்லுகிறார்கள், அகநோக்கு பயிற்சி என்று சொல்லுகிறார்கள், இன்னற்றேவல் என்று சொல்லுகிறார்கள், தொழுகை என்று சொல்லுகிறார்கள், ஆன்ம தரிசனம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதில் இதை ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே செயல்தான், பல பெயர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்னா, தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். அப்ப நம்ம தவம் செய்கிற பொழுது இந்த மனதிற்கு வலிமை கூடுகிறது, மெல்ல மெல்ல வலிமை கூடும். ஒரே நாளில் தவம் செய்து இறைஞானம் பெற முடியாது. பகவான் கீதையில சொல்வது போல பல ஜென்மங்களோடு ஆகும். இன்றைக்கு நாம தவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் காட்ட முடியாத இந்த இறைவனை நாம் அடைவதற்கு இந்த ஒரு ஜென்மம் மட்டும் போதாது, இன்னும் பல ஜென்மங்கள் கூட தேவைப்படலாம். இன்றிலிருந்து நம்ம செய்ய 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 இப்பொழுதே கூட இறைவனை நாம் அடைந்தாலும் அடையலாம், இன்னும் பல ஜென்மங்கள் இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எனவே இந்த அளவுல நாம நின்று தவம் செய்து செய்து இறைவனை நாம உணர வேண்டும். அப்ப தவத்தினுடைய அவசியம் என்ன? மனத்தை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் அவசியம். சாமிஜி அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்வார்கள், பொருள் புகழ் செல்வாக்கு புலனென்பம் என்ற நான்கிலே புகுந்து அழிந்தி மனிதர் மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கும் கூறுவேன். இறைநிலையே எங்கதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்வீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல்கள் எல்லாம் மாறிவிடும், நீ ஞானம் மலரும் உள்ளொளி என அப்படின்னு சொல்றார். இதை நம்ம படிக்கிறதுனாலையோ படிச்சு மனப்பாடம் பண்ணி பாடுறதுனாலையோ நமக்கு அந்த இறை ஞானம் கிட்டுமா என்று கேட்டால் ஒரு காலம் கிட்டாது. Only practice with awareness brings success. விழிப்பு நிலையோடு இருந்து தினம் தினம் தான் நம்ம பயிற்சி செய்து வருகிற பொழுதுதான் அந்த நிலைக்கு நம்ம உயர முடியும். அதுதான் தவத்தினுடைய அவசியம்.
நாம செய்யக்கூடிய இந்த தியானம் இன்னர் டிராவல் உள்ளே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் விலகி தான் தனது என்கின்ற தன்முனைப்பு போய் மெய்ப்பொருளை காண முடியும். அதுதான் தவத்தினுடைய சிறப்பு, தவத்தினுடைய அவசியம். சரி, தவம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கினங்கள் ஓர் அறிவு ஜீவராசிலிருந்து 5 அறிவு உள்ள விலங்கினங்கள் வரைக்கும் தவம் செய்ய முடியாது. அப்படி தவம் செய்யக்கூடியவன் மனிதன் மட்டும்தான். அப்படி மனிதனுக்கு அந்த தவத்தை சித்தியாக தவத்தில் ஆழ்ந்த அந்த பயிற்சி செய்கிற பொழுது சிந்தனை ஆற்றல் மேலோங்கும். அப்படி சிந்தனை ஆற்றல் மேலோங்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை பற்றி ஞாபகம் மேலோங்கும். சாமி சொல்லுவாங்க, இந்த மனதிற்கு ஒரு தன்மை உண்டு. நல்லா தவம் செய்து 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 நீங்கள் உயர்ந்த மனதை விரித்து நின்று ஒரே ஒரு வினாடி நேரம், ஒரே ஒரு செகண்ட் அந்த இறைவனை நீங்கள் அனுபவித்து விட்டால் அது சொல்ல முடியாத இன்பமாக இருக்குமா. இந்த மனதிற்கு என்ன ஒரு தன்மைன்னா, அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்குமா. அப்புறம் 2 செகண்ட் ஆகும், 3 செகண்ட் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இப்படியே அந்த இன்பம் பேரின்பம் பெருகி கொண்டே போகும். அவ்வாறு அந்த பேரின்பம் பெருகிக்கொண்டே போவதற்கும், பெருகிக்கொண்டே அந்த போன பேரின்பத்தில் 24 மணி நேரமும் நிலைத்து நிற்பதற்கும் நாம நாள்தோறும் சிறுக 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 தவம் செய்து வர வேண்டும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய தவத்தினுடைய அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாம மனிதனாக வந்த நோக்கம் என்ன? இறை ஞானம் பெற வேண்டும் என்பதுதான். ஏன் மனிதனாக வந்தவன் இறை ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நீக்கி மீண்டும் ஒரு பிறப்பில்லாத நிலைக்கு நம்ம உயர வேண்டும். அதுதான் நம்ம வந்த நோக்கம். அப்படி அந்த பிறவினுடைய பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி தவம்தான். பாதை தெரிந்து விட்டது, பயணிக்க வேண்டும். பாதை தெரிந்த பின் பயந்தென்ன லாபம்? நம்ம தியானம் செய்ய கற்றுக்கொண்டு விட்டோம். மீண்டும் மீண்டும் தியானம் செய்வதற்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இறைஞானம் பெறுவது அடையவே முடியாது. எனவே தவமும் காயக்கல்ப பயிற்சியும் தினந்தோறும் செய்ய வேண்டும். நாம வந்த நோக்கம் இறைஞானம் பெறுவது. அப்படி இறைஞானம் பெற வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால்தான் சிந்தனை மேலோங்கும். அப்ப தவமும் காயக்கல்பமும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் வளத்தை கொடுக்கும். உயிர் வளம் பெருக பெருக மனவளம் பெருகும். எந்த அளவுக்கு மனம் வளமாக இருக்கிறதோ அந்த அளவிலே இறை சிந்தனை நமக்கு மேலோங்கும். எந்த அளவுக்கு இறை சிந்தனை மேலோங்கிக் கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு பேரின்பத்தில் எப்பொழுது நாம் திளைத்து கொண்டே இருக்கலாம். இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் 1000 இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அந்த இன்பங்களை எல்லாம், உலக இன்பங்களை எல்லாம் 5 புலன்களின் துணை கொண்டு அளவோடு அனுபவிக்க வேண்டும். அதற்கு சிந்தனை ஆற்றல் வேண்டும். அப்படி அந்த சிந்தனை ஆற்றல் மேலோங்க வேண்டுமானால் உயிர் வளம் நன்றாக இருக்க வேண்டும். உயிர் வளம் நன்றாக இருந்தால்தான் மனவளமும் நன்றாக இருக்கும். மனசு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற பொழுதுதான் இதுதான் சரி என்கின்ற ஒரு நிலையை எடுக்கும். அப்பொழுதுதான் நம்ம அந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணம் தடைபடாமல் போய்கொண்டே இருக்கும். இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற வைராக்கியம் இருக்கும். ஆக இந்த வைராக்கியத்தை எடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு என்று கேட்டால் மனம்தான். டேக்கிங் ஷேப் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவார். மனம் எந்த வடிவத்தை எடுக்கின்றதோ அதுவாகவே மாறிவிடுகிறது. அந்த தன்மையே பெற்று விடுகின்றது. இறைத்தன்மையாக மனம் வடிவெடுக்கின்ற பொழுது இறைவனாகவே மாறிவிடுகின்றது. அப்படி இறைவனாகவே மாறுகின்ற பொழுது எப்பொழுது மனம் அன்பும் கருணையுமாகவே இருக்கின்ற காரணத்தினால், மனம் விரிந்து இருக்கின்ற காரணத்தினால் பார்க்கும் பொருள் எல்லாம் பரமன் சுரூபமாகவே நமக்கு தெரியும். அப்ப இந்த அளவில் எந்த ஜீவராசியை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் இறைவனாகவே நமக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் அந்த அளவுக்கு உயர வேண்டும். மனம் அந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் சாமி சொல்வார்கள், 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொன்னா அன்பும் கருணையும் மனதுக்கு வரணும். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார் என்ற கண்ணதாசன் சொல்வார். அப்ப அந்த அன்பும் கருணையும் வருகின்ற பொழுதுதான்
நாம் அந்த மெய்ஞானத்தை நம்ம அடைய முடியும். அவ்வாறு அந்த மெய்ஞானத்தை அடையப்படுகிறது தான் நம்முடைய வாழ்க்கை பிறவி பயன் பூர்த்தி ஆகிறது. அப்படி அந்த மெய்ஞானத்தை அடைய வேண்டும், வாழ்க்கையினுடைய பிறவி பயன் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் உயிர் வளம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பேஸில் இருக்கக்கூடிய மனமும் வளமாக இருக்கும். அப்ப அந்த உயிரும் மனமும் வளமாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைக்கு சென்று மிக அற்புதமான நிலைக்கு நாம் வாழ முடியும். அந்த அளவிலே நேற்று உயிர் வளத்தை பற்றியும் மனவளத்தை பற்றி இன்றைக்கு நாம் மனதனுடைய செயல்பாடுகள், மனம் என்றால் என்ன, அது எந்தெந்த விஷயத்தில் செயல்படுகின்றது என்பதை எல்லாம் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். இந்த அளவிலே நின்று நாம் சிந்தனை செய்து பார்த்து எப்படியெல்லாம் நம்ம உயிரை பெருக்கிக் கொள்ள முடியுமோ, அதனுடைய வளத்தை மேம்படுத்தி கொள்ள முடியுமோ, அந்த அளவிலே நம்ம முயற்சி செய்து உயிர் வளத்தை மேம்படுத்த வேண்டும், மனவளத்தை மேம்படுத்த வேண்டும். மனதை எப்படி வளப்படுத்துவது என்று கேட்டால் நல்ல உயர்ந்த சிந்தனைகள் தான். போட்டி பொறாமை இல்லாமல் இருப்பது தான், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பது தான், இருப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டியது தான். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் மனம் வளமாக இருக்கும். நாம் நினைச்சு பார்த்தோம்னா நமக்குன்னு எந்த குறையுமே இல்லை. அந்த நிலையில இருந்து கொண்டு இன்னும் வேண்டும் என்ற அவசியமில்லாமல் அந்த மனம் நினைக்கின்ற பொழுதுதான் மனம் வீக்காகி விடுகிறது. அதிலிருந்து விடுபட்டு மிக உயர்ந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்முடைய உழவனையா சொல்ற மாதிரி மனதை பற்றிய உயிரை பற்றிய அடிக்கடி அதாவது மனவளக்கலை பாக 1, 2, 3 இந்த நூல்களை மட்டும் அப்பப்ப அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் படித்துக்கொண்டே வந்தமையானால் மெல்ல மெல்ல நாம் உயர்ந்து இந்த ஜென்மத்திலேயே நாம் இறைஞானம் பெற்றுவிடலாம். அவ்வாறு இறைஞானம் பெறுவதற்கு மனம் வரணும், மனசு வரணுங்க. சாமி கிட்ட கேட்டாங்க, இறைவனை அடைவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் சாமி அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, ஒரே ஒரு வினாடியில் இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மனசு வரணுமே, எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த மனசு வரணுமே. அந்த மனசு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இது சரியா என்பதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொண்டு அவ்வாறு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொண்டது முற்றிலும் சரிதான் என்று நாம் உணர்ந்து அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்து கொண்டு நமதாக்கி கொண்டு நாம் வாழுகிற பொழுது நம்முடைய உயிர் வளமும் நன்றாக இருக்கும், மனவளமும் நன்றாக இருக்கும் என்று கூறி நேற்றும் இன்றும் எமக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த சேலம் மண்டலத்திற்கு எனது பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் இந்த ஜூம் இணைப்பில் இவ்வளவு நேரம் இருந்து இந்த விஷயத்தையெல்லாம் செவிமடைத்த உங்கள் இருபால் சிந்தனையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா நலமும் பெற்று இனிதாக வாழ வேண்டும் என்று எமது அறிவை இறைநிலையோடு இணைத்து உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. மிக்க நன்றி. மனம் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாகவும் அற்புதமாகவும் விளக்கங்களை கொடுத்த நமது அன்பிற்கினிய பேராசிரியர் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இப்போது சவுந்தரராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், அவரது அருள்துறை பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இப்போது கேள்வி பதில் நேரம். கேள்விகள் எதன் குறிப்பில் நண்பர்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஒரு விஷயம் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். கேள்விகள் கேளுங்கள், கேட்டால் பதில் சொல்லுகிறேன், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். அது மாதிரி நீங்க கையை மட்டும் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். ஏன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் சத்தம் போட வேணாம். நான் வந்து ஆர்டர் பிரகாரம் நான் கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லலாம். வாழ்க வளமுடன்.
சரிங்க, கேள்விகள்லாம் கேட்டுங்களா? கேட்கட்டுங்களா? நீங்க கேளுங்கய்யா, நீங்க கேளுங்க. உயிர் என்றால் என்ன? இப்ப கை ரைஸ் பண்ணலாம். சரி, மனதை வளப்படுத்தும் பயிற்சிகள் யாவை? ஹலோ, வாழ்க வளமுடன். கையை மட்டும் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. கையை ரைஸ் பண்ணுங்க. நான் ஆர்டர் பிரகாரம் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். நீங்க பதில் சொல்லலாம். உங்க டேர்ன் வரும்போது நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ். பாக்யலட்சுமி அம்மா சொல்லுங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? வாழ்க வளமுடன். ஐயா 2 கேள்வி கேட்டாரு, யாருமே கையை ரைஸ் பண்ணல. சரிங்க, மனத்தின் செயல்கள் என்ன? எத்தனை? என்னென்ன? மனத்தின் செயல்கள் சுருக்கி வைத்தல், விரித்து காட்டுதல். ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். உயிர் என்றால் விண்களின் கூட்டு இயக்கமே உயிர். வெரி குட், வாழ்க வளமுடன். உயிரோட்டம் என்றால் சொல்லுங்கம்மா. உயிரோட்டம் என்றால் என்ன? உயிரானது தன் பிரபா காசக்காரனூர் சொல்லுங்கம்மா. பிரபா காசக்காரனூர். வாழ்க வளமுடன் ஐயா. கருமையத்திலிருந்து உயிரானது புறப்பட்டு உடல் முழுவதும் ஓடி சென்று ஒவ்வொரு செல்களுக்கும் ஆற்றலை கொடுத்து விட்டு மீண்டும் கருமையத்துக்கே திரும்பி வருவதுதான் உயிரோட்டம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா கேள்வி கேட்கலாம், முடிச்சலாம். 4 மணி ஆயிடுச்சு. கேளுங்க, கேளுங்க. இன்னும் 2-3 கேள்வி கேளுங்க. மனம் என்றால் என்ன? இப்ப சிவகாமி அம்மா சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐம்புலன்களின் இயக்கத்தை உணர்வதே மனம். ஐம்புலன் உணர்வுகளை உணர்ந்து கொள்வதே மனம். மனம். ஆமாங்க ஐயா, கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுங்கம்மா. ஜீவகாந்தமே மனமாக இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறது. ஆமாங்க. கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் மூளை செல்கள் மேக்னிஃபை பண்ணி காட்டுகின்றன. இதைத்தான் எண்ணம் என்றும் அல்லது மனம் என்றும் சொல்லுகின்றோம். அதை செய்ய வெரி குட். பாருங்கம்மா, அடுத்த கேள்வி கேளுங்கய்யா. ஜீவனின் 8 சிறப்பு இயல்புகள் என்ன? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. பேரு? ஜீவனின் 8 சிறப்பு இயல்புகள். பேர் சொல்லுங்கம்மா. வனிதாங்க ஐயா, காசக்கானூர். சொல்லுங்கம்மா. மனதோட 8 சிறப்பு இயக்கங்கள் உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள்ங்க ஐயா. வெரி குட். அண்ணா, அந்த மன இயங்கு நிலைகள், கோஷங்கள், பஞ்சகோஷம் என்னன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரஜினி, மாங்காடு மன்றம் ஐயா. அன்னமய பஞ்சகோஷங்கள்: அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஐயா. சூப்பர், வாழ்க வளமுடன். மனதின் 3 நிலைகள். மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நிறைய பண்ணிக்கலாங்களா? ஐயா முடிச்சு. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நமது அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் ஜெயபால் ஐயா சேந்தமங்கலம் அவர்கள் அருகுண சீரமைப்பு
என்ற தலைப்பிலே வகுப்பு நடத்த உள்ளார்கள். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக பேராசிரியர் சிவகாமி அம்மா அவர்கள் உலகநல நாட்டம் உலகநல வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். சிவகாமி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல்ல நாட்டம். ஓர் உலகாட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் எவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். சவுந்தரராஜன் ஐயா நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக நல்லா இருந்துச்சு உங்களுடைய கருத்துகள். நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.